அதாவதுங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதை மாதிரி நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு பேர் புகழ் இருக்கும்போதே நம்மளும் ஒரு விஷயத்தில் ஒரு வியாபாரத்துலேயோ ஒரு இதுலேயோ ஒரு பிக்கப் பண்ணிவிட்டு நம்மளும் செட்டில் ஆகணும். அதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். நான் சொல்கிறது சூர்யா கூட சேர்ந்து இல்லை. இப்போ அவளுக்குன்னு சொல்லி அவளே ஒரு தனியாக ஒரு தொழிலை துவங்கி அதில் அவள் பிக்கப் ஆகி அவள் போயிட்டான். நான் தொழில்னு சொன்னது நீங்கள் வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. நான் சொன்ன தொழில் மசாலா தொழில். அந்த தொழிலில் அவள் பிக்கப் ஆகி அவள் நேமாகி இந்த நல்ல தினம் ஆர்ட்ரு பார்த்தீங்களா, தும்மலம் அதனால் கொடுத்த ஆர்டருக்கு அவனால் வேலை பார்க்க முடியலை. அந்த அளவுக்கு அவள் ஒரு வழியை பார்த்துக்கிட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்குன்னு ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிறணும். நம்மளும் அவள் பொம்பளைங்களுக்கு இப்போ தாய் குளங்களுக்கும் தங்கச்சிமார்களுக்கும் மசாலா வியாபாரத்துக்கு போயிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆம்பளைங்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள் தேவை. ஐட்டம்னா ஒன்று நீங்கள் தப்பாக போயிடாதீங்கடா. ஆம்பளைங்க பொருட்கள், ஆம்பளைங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதோ அது சம்மந்தமான தொழிலை நான் பிக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ இன்றைக்கி காலையில் தான் இந்த எண்ணம் எனக்கு உதயமாச்சு. ஏன்னா கேட்டிங்கன்னா, ஏன்னா ஆண்களுக்கு எல்லாம் தேவைப்படும். பெண்கள் சமைக்கிற ஐட்டங்கள் பூரா அவங்க பார்த்துக்குருவாங்க. இந்த லிப்டிக்கு அது இதுன்னு சொல்லி விற்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், ஆண்களுக்கு தாடி வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு ஐடியா கொடுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கத்தான் செய்கிறேன். நான் என்ன பண்ணலாம், என்ன தொழில் பண்ணால் நல்லா இருக்கும்னு உங்கள்கிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்குறேன். ஏன்னா குண்டாச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்ட முடியாது. எவ்வளவு நாளைக்கு நான் இவ்வளோயே நம்பி வாழ்கிறது. இவன் மசாலாவில் பங்கும் தரமாட்டான். மசாலாவில் பங்கு தராளா இல்லையா, அதில் வர நான் கேட்டது பொடியில் இல்லை, லாபத்தில் ஏதாவது கொடுத்தாலாவது நான் என் குடும்பத்துக்கு சுமிக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுவேன். ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் இவ எப்படி தெரியுமா, என் யூடியூப் காசையும் வாங்கிக்கிறான், மசாலா வியாபாரம் பார்க்குற வர்ற லாபத்தையும் இவளே வச்சுக்கிறான். ஆக மொத்தத்தில் என்னை இன்ன வரைக்கும் ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்ற அட்டைப்பூச்சியாக தான் இவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காளே தவிர, எனக்குன்னு சொல்லி ஒரு சொந்தமாக ஒரு கைத்தொழில் எனக்கு தேவை. கைத்தொழில்னால் பெரிய அளவில் இல்லை. நான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்டே விட்டுறேன். ஏன்னா நீங்கள் தான் பல ஐடியாக்கள் கொடுப்பீங்க. என்ன விற்கலாம், இது இப்போ பெண்கள் சமாச்சாரம் இல்லை. பெண்களை விட்டுருங்க. தங்கச்சிமார்கள், அக்காமார்கள்லாம், என் தாய் குளங்கள்லாம் இதிலேருந்து விளையிருங்க. நான் கேட்குறது இப்போ என் மாப்பிள்ளைகள்கிட்ட மட்டும்தான் கேட்குறேன். நீங்கள் மாத்திரம் இதுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் கொடுங்க. நான் என்ன விற்கலாம். தாடி வளர்றது, இப்போ ஆண்களுக்கு எல்லாம் பல இது தேவைப்படும். தாடி வளராமல் இருப்பாங்க பல பேர். அவங்களுக்கு தாடி நல்லா அடர்த்தியாக பேர்டு வளர்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் மருந்து தயாரித்து விற்கலாமா, இல்லை வேறு ஏதாவது ஆண்மை குறைவு. ஏன்னா என்கிட்ட அடிக்கடி நீங்கள் கேட்குறது என்னென்னா, மான் வேட்டை எப்படி மாமா நீங்கள் இன்னமும் சூர்யா உங்களை விடாமல் வச்சுருக்காங்க உங்களை. ஆனால் மீடியாவுக்குள்ளே உங்களுக்கு ஒரு இன்ச்சுங்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இன்னமும் சூர்யாவை திருப்திப்படுத்திக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு எங்களுக்கு நாங்கள் நம்புகிறோம். அது சும்மா நீங்கள் வீடியோக்காக சில விஷயங்கள் பேசலாம். ஆனால் உண்மையிலே உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு மன்மதையை தூங்கிக்கிட்டு இருக்கேன். அவனை எப்படி மாமா நீங்கள் தட்டி எழுப்புறீங்க. அதுக்கு என்ன மருந்து இருக்குது, சிட்டுக்குருவி விலேகிய மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு தரீங்களா, இல்லை வேறு ஏதாவது இந்த நயக்கரா மாத்திரங்கிறான் இல்லை அதை மாதிரி ஏதாவது ஒரு எங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் அதை எப்படி கலந்து சாப்பிட்றது, எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலுக்கு ஏதாவது வேணுமா, இல்லை வேறு என்ன இருக்குது, இந்த ஆண்களுக்கு என்னென்ன தேவை, இல்லை வேட்டி சட்டை வியாபாரம் பார்க்கலாமா, இல்லை வேறு ஏதாவது ஜட்டி பனியன். ஜட்டியை பற்றி நம்மளுக்கு வராது. ஏன்னா ஆக்சுவலாக நான் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணாத பொருள். அதனால் பனியன் வியாபாரம் பார்க்கலாமா, இல்லை வேறு என்ன பண்ணலாம். என்ன பண்ணுனா நம்ம ஆண் வர்க்கத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மாத்திரம் நீங்கள் எனக்கு இந்த கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பிஸ்னஸை பண்ணுங்க மாமா, அமோகமாக வருவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னு கேட்குறேன்னா, இதே மாதிரி இவ கூட நான் போய்கிட்டே இருந்துருவீங்களேன். தான் இப்போ ஆர்டருக்கு மேலே ஆர்டர் அவளுக்கு குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. திருப்பி இன்றைக்கி காலையில் என்னை கூப்பிட்டுட்டு இருந்தால் வீடியோ போட்டு முடித்த உடனே வா கீழமாசி பஜாருக்கு போவோம், ஆர்டர் எடுத்துட்டேன், இன்னும் போய் கொஞ்சம் வாங்கி அரைக்கணும், பிடுங்கணும், நொட்டணும்னுக்கிட்டு இருந்தா. நான் பார்த்தேன், இந்த வேலையில் இனிமேல் என்கிட்ட சொல்லாத. ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கீல, அந்த மசாலாவை ஆர்டர் போட்டு எடுத்து வைக்க சொல்லு, ரேபிடோவை புக் பண்ணு, இல்லையா உன் மகனை கூப்பிட்டு வண்டியை தரேன், 2 வீலரை கொண்டுக்கிட்டு போங்க 2 பேரும். ஒரு மூடையை தூக்கிட்டு மசாலாவை காய போட்டு அரைச்சி உன் வேலையை பாரு. இதில் என்ன இனிமேல் இன்வால்வ் பண்ணாதன்ட்டேன் நான். ஏன்னா இதில் முழுக்க என் பேரும் என்னுடைய இதையும் தான் கொடுக்குறேன். இந்த இப்போ இனிமேல் இது வாங்கிட்டாலாம், சர்டிஃபிகேட் வேறு வாங்கிட்டா. இப்போ உட்காந்துக்கிட்டு அது மசாலாவுக்கு இங்கிட்டு நான் கேட்குறேன், கணக்கம்பட்டி சித்திரையா படம் போடணுங்கிறேன், திருச்செந்தூர் முருகன் படம் போடணுங்கிறேன். உன் மசாலாவை எல்லோரும் தானே வாங்குறாங்க. இந்த பேச்சுக்கு வருவோம். கிறிஸ்டின்னு உள்ளவங்களும் வாங்குகிறாங்க, முஸ்லீம் ஆட்களும் வாங்குகிறாங்க, இந்துக்களும் வாங்குகிறாங்க. அப்போ 3 பேரும் உனக்கு என்னது, எம்மதமும் சம்மதம் தானே.
அப்போ நீ என்ன பண்ணணும், ஏங்க 3 கடவுள் பேரையும் நான் போடுறேன், 3 பேரோட இது வரட்டும், அவங்க தான் எல்லோரும் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி 3 கடவுளுடைய சிம்பிளும் அதில் வரணும்ல. பிள்ளையார்னால் வந்து அந்த இது போடுவாங்கல்ல ஒரு சிம்பிள், அது போடணும், ஓம் சிம்பிள். அதே மாதிரி கிறிஸ்டினுக்கு ப்ளஸ் சிலுவை, அல்லாவுக்கு 786, இது 3ஐயும் போட்டு நிலாப்பர படம் போட்டு, ஏன்னா நானும் இருக்கேன் நீயும் இருக்க, வாங்குறவங்க நிறையா பேர் உனக்கு இவ்வளோத்துக்கும் நீ மசாலா வந்து ரெடி பண்ணி விற்க போகிறேன்னு சொன்ன உடனே உனக்கு உதவி செஞ்ச ஒருத்தவங்களே அவங்க யாருங்கிறத நான் சொல்ல விரும்பலை அந்த மீடியாக்குள்ளே, சரியா? அப்படி உள்ளவங்க அப்போ எல்லாரையும்ல போடணும், 3 பேரையும் போட்டு 3 எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி பேர் எஸ்எஸ், இது பொருத்தமான பேர் தான். மசாலாவுக்கு மேலே டாப்பில் போடுறது முருகன் படமும் கணக்கம்பட்டியை போட்டால் அப்போ கர்த்தர் எங்கே போனார், எங்கள் அல்லா ஏசுநாதர் எங்கே போனார், அல்லா எங்கே போனார், இவங்க எல்லோரும் கேட்பாங்கல்ல. அதனால் இதில் வந்து ஒன்று ஒரு பொதுப்படையாக விட்டுரு, இவங்களை போட்டு வைக்கிறேன் அவங்கள போட்டு சாமி படத்தை போடுறேன்லாம் விட்டுரு, எல்லாத்தையும் பொதுவாக எல்லார் படத்தையும் போட்டு பிரிண்டை போட்டு உன்னுடைய எஃப்எஸ்எஸ்ஐ அந்த நம்பர் நீ வாங்கின இது இருக்குல்ல அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டுட்டு நீ என்னென்ன மசாலாக்கள் ஆட் பண்ணுற, திஸ் இஸ் நோ ஆடு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பேக்கெட்டை போட்டு சேல்ஸை வந்து நீ அமோகமாக பண்ணு, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக பண்ணு, இதுதான் என்னுடைய கருத்து. இதே வந்து இப்போ நான் இது என் கருத்தை வந்து ஏற்றுக்கிறாளா ஏற்றுக்கிறலையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் சுமி கூட இருந்தேன்னு வைங்களேன், கண்டிப்பாக சுமி வந்து நான் சொல்கிற பேச்சை கேட்கும். இந்த மாதிரி போடுப்பா மசாலா, ஏன் அந்த அம்மாவுக்கு பண்ண முடியாத? இப்போ கூட உப்பு கொண்ட வியாபாரம் பார்க்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குதா, என்கிட்ட தான் கறி வாங்கி கேட்டுச்சு, காலைல கூட ஃபோன் பண்ணி பேசாமல் எங்கள் அப்பா சும்மா தான் இருக்கிறாரு, அவரும் என்கிட்ட காலில் பேசினார், என் மாமனார், மாப்பிள்ளை நானும் வந்து முந்தி மாதிரி இப்போ வந்து ப்ளம்பர் வேலை இல்லை, கம்மியாக இருக்குது, வெயில் நேரம் கொஞ்சம் ஆர்டர்லாம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஏதோ ஒரு வகையில் என்னையும் இந்த என் மக கூட சேர்ந்து ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், ஏதோ உப்பு கொண்டான் வந்து ரெடி பண்ணுதாமே, நீங்கள் எங்கே வாங்கணும்னு சொல்லுங்கள், கறியை வாங்கி கொடுங்க, நான் கொண்டு போய் காய போட்டு அதை பாக்கெட்டு போட்டு வெளியூர்களுக்கெல்லாம் பார்சல். ஏன்னா நான் அந்த வியாபாரம் நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி, இது பொய் கிடையாது. இந்த எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், உப்பு கண்டை நான் ரெடி பண்ணி இதே வந்து முந்தி நான் வந்து கொஞ்சம் வயசாக இருக்கும்போது இளைஞனாக இருக்கும்பொழுது பஜாரில் போய் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ணே உப்பு கண்டை வேணுமா, கிலோ இவ்வளவு தான், அரை கிலோ இவ்வளவு, 100 கிராம் எவ்வளோன்னு சொல்லி பாக்கெட்டு போட்டு விற்றுருக்கேன். அவங்களும் நான்வெஜ் பிரியர்கள் வாங்கி சாப்பிட்டு என்கிட்ட நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது இப்போ கிடையாது, நான் சொல்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அப்போ நான் சின்ன பிள்ளை வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ எங்கள் அம்மா வந்து உப்பு கொண்டை ரெடி பண்ணி தரும், அதை பாக்கெட்டு போட்டு காய வச்சு தினம் போய் சேல்ஸ் பண்ணிட்டு வருவேன். நான் உண்மையிலே இந்த வேலை நான் பார்த்தேன், இல்லைன்னு சொல்லலை. ஆக ஒன்றும் அதில் ஏதாவது சுமியை வந்து சுமிக்கு வந்து அந்த உப்பு கண்டை மாத்திரம் அந்த டேஸ்ட்டாக எவ்வளோ உப்பு போடணும் எவ்வளோ உரப்பு போடணும்னு தெரியும். அதனால் என் மாமனாரை காலில் எடுத்து நீ காலைல பேசினதுக்கு அவரும் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். மாப்பிள்ளை எனக்கு வேலை வெட்டி இல்லை, நானும் சும்மா தான் இருக்கேன், ஏதோ ஒரு பிஸ்னஸில் என்னையும் சேர்த்துக்கங்க மாப்பிள்ளை, நீங்கள் வரலைன்னா கூட பரவாயில்ல, ஐடியா கொடுங்க, நாங்கள் அதுபடி போகிறோம், இல்லையா ஒரு 2 வீலர் கன்சல்டிங் ஆஃபீஸை வச்சு கொடுங்க, இல்லையா மசாலா பொடி போடுறதுக்கு என்னென்ன ஃபார்முலாங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள், நான் போய் வாங்கிட்டு வந்து கீழமாசிலேருந்து வாங்கிட்டு வந்து சுமிக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன், அவங்க வந்து வறுத்து இது பண்ணி பாக்கெட்டு போட்டு சேல்ஸ் பண்ணட்டும், நீங்கள் எஸ்எஸ் மசாலான்னு வச்சிங்கன்னா அவங்களும் எஸ்எஸ் மசாலான்னு வைப்பாங்க. அப்படிங்கும் போதே எனக்கு அதில் வந்து லேசாக குத்தி காட்டுற மாதிரி தெரிஞ்சு, நான் சொல்கிற எஸ்எஸ் மசாலா சிக்கா சூர்யா, அவங்க 2 பேரும் எஸ்எஸ் மசாலான்னு பேர் வச்சா சுகைல் சுமி, இது புரியுதா உங்களுக்கு? அதை வந்து சூசகமாக என்கிட்ட டைரெக்டாக சொல்லாமல் என் மாமனார் மூலியமாக சொல்கிறான், அவங்களும் சுமி எஸ்எஸ் மசாலான்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க, அவங்க பேர் தான் அது அப்படின்னா, அப்போ என் மாமனாருக்கு எல்லா விஷயமும் வெளியே தெரிஞ்சிருக்கு. அப்போ அவர் பழையபடி வந்து என்னை கலட்டி விட்டுட்டு முதல்ல என்னை வச்சு வளர்ந்துக்கிட்டு ஆளாகி பெரிய ஆளானதுக்கப்புறம் என்னையை கலட்டி விட்டுட்டு சுகைல் பேரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு குடும்பமாக சேர்ந்து அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒன்று சொல்லவா, ஒன்று எனக்கு விசுவாசமாக இருங்க, உங்களுக்காக இறங்கி வேலை செய்ய நான் தயார், என் உயிரை கூட கொடுப்பேன். எப்படி சொல்கிறேன், என் உயிரை கூட கொடுத்து உங்களுக்காக ஒரு தொழிலை வச்சு கொடுப்பேன். ஆனால் இந்த ரகசியமாக வந்து சுகைல் பேரை வந்து யூஸ் பண்ணாமல் அந்த எஸ்ஸுங்கிறதுக்கு பதிலாக சிக்கான்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் சுகைலுங்கிற கேரக்டரை உள்ளே புகுத்தி இலங்கைக்கு மசாலாவை நீங்கள் பார்சல் அனுப்புறதுக்கு பிளானை போட்டிங்க, நடக்காது. இவன் என்ன பிளான் போட்டிருப்பான் நான் சொல்லவா, இப்போ கூட்டத்தில் கடிச்சு அவுத்து விட்ருவேன் என் ரகசியத்தை. நான் இப்போ அவன் என்ன பிளானுங்கிறத சொன்னேன்னு வைங்களேன், நீங்களே உங்கள் கண்கள் ஆச்சரியத்துலேயும் உங்கள் வாய் இதுலேயும் புழக்கும். பார்க்குறீங்களா? அதாவது தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக நானும் சூர்யாவும் பிரபலம் ஆகிட்டோம் மசாலா வியாபாரத்தில். இப்போ மீதி இருக்கிறது எந்த ஊர்? இலங்கை. இவ பிளானை பார்த்தீங்களா, இலங்கையில் இவ போய் மசாலாவை வந்து அவன் ஐடியா கொடுத்துருப்பான் சுகைலுங்கிறவன். என்னான்னு சொல்லியிருப்பேன், இவங்க இந்தியாவில் வந்து மசாலா வியாபாரம் பார்க்குறாங்க, தமிழ்நாடு, பெங்களூரு, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளாவுன்னு.
அதே மாதிரி நம்மளும் இலங்கையில் இந்த மசாலா ஃபார்முலாவை சீட்டிங் திருடிட்டு வந்துரு, அந்த ஃபார்முலாவை கேட்ச் அவுட் பண்ணு, அதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணு, எது எது வறுக்கணுங்கிறத சிக்காவை ஒளிஞ்சிருந்து அதை ஃபாலோ பண்ண சொல்லி அதெல்லாம் வந்து என்னென்ன எவ்வளோ நேரம் வறுக்கிறாங்கிறத செய்கிறத செய்முறையை பார்த்துட்டு சூர்யா கிட்ட ரகசியமாக அதை வீடியோவை எடுத்து அப்படியே உனக்கு அனுப்ப சொல்லு, நீ எனக்கு அனுப்பு. இலங்கையில் நான் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன், ஏன்னா அங்கேயும் வந்து மசாலா தேவைப்படும். இங்கேருந்து நம்ம இலங்கை எத்தனையோ பேர் இலங்கைக்காரவங்க கேட்குறாங்களே, எங்களால் கொடுக்க முடியல, அதனால் இலங்கையிலே நான் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன், ஃபார்முலா மாத்திரம் சுற்று அப்படின்னு சொல்லி சுமிக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து சுமி யாரை தூது விட்றா, என் மாமனாரை தூது விட்றான். மாமனார் மூலியமாக வந்து நீங்கள் என்கிட்ட சிட்டியை கொடுங்க மாப்பிள்ள, நீங்கள் வந்து ஒரு தடவை அறிமுகப்படுத்தி விட்டு போங்க. என் மாமனார் என்கிட்ட கெஞ்சிறாரு, எப்படி நீங்கள் சிட்டையை கொடுக்கவா, நான் கீழமாசி இதில் நானே போய் வாங்கிட்டு வந்து நானே சுமியை மசாலா தயாரிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறாருன்னா என்ன அர்த்தம்? 4 தடவை ஒரு போவார், சிட்டையில் என்னென்ன இருக்குங்கிறத படிச்சுக்கிடுவார், எது வறுக்கணுங்கிறத சூர்யா வச்சு வீடியோ போட்டு அதையும் பார்த்துக்கிடுவார். பார்த்துட்டு அப்படியே அதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே சீக்ரெட் ஃபார்முலா மசாலா ஃபார்முலாவை கொண்டு போய் சுகைல்கிட்ட கொடுக்க, சுகைல் இலங்கை பூரா மசாலா விற்பனை பண்ண. எப்படி இவங்க பிளானு? இங்கே வரு, நீ புள்ளி வச்சா சுமி நான் கோடு போட்டு ரோடே போடுவேன். நீ டைரெக்டாக வராமல் மாமனாரையும் கூட்டணி சேர்க்குறப்பாரு, என் மாமனாரை உங்கள் அப்பாவை. இதுக்கெல்லாம் 4 கிடையாது. உங்களுக்காக சொந்த காலில் நிற்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் நீங்களாம் நின்று வியாபாரம் பாருங்கள். மசாலாவில் உள்ள ஒரு சீக்கிரட் என்னை விட்டு கசியாது. நீங்கள் அன்னைக்கே என்ன சொன்னீங்க, சூர்யா கிட்ட பட்டனை போட்டு விட்ருக்கீங்க. பட்டன் மஞ்சு அந்த வேலையை பார்க்கல, சிக்கா தான் வந்து இந்த சிட்டையை வந்து பப்ளிக் பண்ணது, பெரியம்மாவுக்கு சிக்காவுக்கும் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி மஞ்சுவை விலைக்கு விட்டுட்டு என்னையை கோர்க்கும் போதே நான் நினச்சேன், ஏங்க யாராவது அந்த கேவலமான செயலை செய்வாங்களே? சூர்யா கிட்ட சில விழுதுகள் அந்த மாதிரி ஒரு பட்டனை போட்டு விட்ருக்குதுங்க. எனக்கும் பெட்ரோலுக்கும் தொடர்புன்னு எப்படி இதிலேருந்தே தெரியுதா? இல்லைன்னா வந்து நான் சுமிக்கு அனுப்புனேன்னா சுமி வந்து பெட்ரோலுக்கு அனுப்பிச்சிச்சான். எப்படி கொண்டு வர்றாங்க பாருங்கள் கதையை, முக்கோணமா. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இவங்க எந்த எல்லை வரைக்கும் போவாங்க நம்மளை காட்டி கொடுக்குறதுக்கு. ஆனால் சத்தியப்படி நான் எந்த சீக்ரெட்டையும் நான் லீக் பண்ணலை. சூர்யா என்கிட்ட பல தடவை நீ இந்த சாமி மேலே பண்ணு, அந்த சாமி மேலே, உன் பப்பு மேலே, அப்படி இப்படின்ட்டு அங்கவர். நம்பிக்கை இருந்தால் வாடு, நம்பிக்கை இல்லையா பெட்டியை கிளப்பிட்டு ஓடு. உன் புருஷன் இருக்கான்ல, அவன் கூட சேர்ந்து மசாலா வரம்பாரு. அவன் சும்மா தானே இருக்கேன், சும்மா குடிச்சிட்டு டீ கடையில் போய் எச்சி கிளாஸ் கழுவுறதுக்கு பதிலாக அவனை கூட்டணி சேரு. நம்பிக்கையோடு வாழ்ந்தா, சந்தேகம் இல்லாமல் வாழ்ந்தா தான் என் கூட இருக்கணும். சந்தேகப்பட்டுக்கிட்டு என்னையும் சந்தேகப்பட்டுக்கிட்டு சுமியை சந்தேகப்பட்டுக்கிட்டு நான் என்னமோ சுமிக்கு வந்து ஸ்லிப் அனுப்புன மாதிரியும் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல. அந்த பட்டன் மஞ்சு தான் இந்த வேலைகளெல்லாம் பார்த்துருக்கு. ஏற்கனவே அந்த பண மேட்டர்லையும் அதுதான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம், 2வது ஒரு விஷயம் நீங்கள் தான் சொன்னீங்க, ஹோட்டல் ரூமு நாங்கள் எங்கே போய் தங்கணும், ஜிவிஎஸ்ஸா இல்லை வந்து அது என்னது குறிஞ்சி லாட்ஜாங்கிறத பட்டன் போட்டதும் பட்டன் மஞ்சு தான் சொன்னோம். 3வதாக இந்த மசாலாவோட சீக்ரெட்டு ரீகார்ட் ஆனவனதும் பட்டன் மஞ்சுன்னு சொன்னேன். எதையுமே காதில் வாங்காமல் இப்போ வரைக்கும் அந்த பிள்ளையை சேஃப்டி பண்ணிவிட்டு என்னையே பழியை தூக்கி போடுற பற்றியா, என்னையே பழியை போட்டது மாத்திரம் இல்லாமல் என் பொண்டாட்டியும் தூக்கி பழியை போடுற பற்றியா, இதைத்தான் நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். இப்பயும் சொல்கிறேன், உனக்கு இருக்கிற இதுக்கு கெப்பாசிட்டிக்கு இப்போயும் நீ நல்ல பாப்புலர் தானே, உன் புருஷனை கூப்பிடு, பாலவநாயத்தை கூப்பிடு, எலெக்ஷன் முடியும் தான் திருப்பூர் போகிறோம், அப்படியே கூட உன்னை அங்கேயே கை கழுவிட்டு வர்றேன். உன் புருஷன் கூட சேர்ந்து நீங்கள் மசாலா வியாபாரம் அங்கேயே ஒரு வீடை பிடிச்சி ஒரு குடிசை தொழிலாக பண்ணுங்கள், நல்லா சம்பாதிங்க. யார் வேணாண்டா, அந்த புது நம்பர் வேணுங்கிறா, வாங்கி கொடுத்தா உன் புருஷன் பேரில் எடு, அவன் பேரில் இருக்கிற ஒரு நம்பரு, பாலவநாயகத்துக்கு ஒரு நம்பரை வாங்கி கொடுத்து நீ ஒரு நம்பரை வாங்கி ஃபேமிலியாக நீங்கள் வியாபாரம் பாருங்கள். ஏன் பொண்டாட்டியவோ ஏன் பிள்ளையிலையோ சந்தேகப்படுறது வேணாம். அதே மாதிரி மக்களே, நான் ஒரே வார்த்தை, மாப்பிள்ளையிலே எனக்கு என்ன தொழில் செஞ்சால் செட் ஆகும், இதை நான் விளையாட்டுக்கு கேட்கலைங்க. ஏன்னா இவளை நம்பி பிரயோஜனம் இல்லை. இனி அடுத்து எப்போ வேணாலும் என்னை கலட்டி விட்டுட்டு போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட நான் கேட்குறது, நான் ஒரு தனி தொழில் பண்ண போகிறேன். அது தாடி வளர்க்குறதா, இல்லை லேகியம் விற்கிறதா, இல்லை வேறு ஏதாவது வேட்டி சட்டை விற்கிறதா, இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட் ரெடி பண்ணி விற்கவா, இல்லையா இந்த ஆட்டோக்காரன் சேனல் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் ராமேஸ்வரத்துக்கு போய் மொத்தமாக கருவாடு கொள்முதல் பண்ணிட்டு வந்து மதுரையில் யார் யாருக்கு கருவாடு தேவையோ நான்வெஜ் பிரியர்களுக்கு கொடுப்போமா, இல்லையா காளான் பிஸ்னஸ் மஷ்ரூம் அந்த வியாபாரம் பார்ப்போமா, பாக்கெட் போட்டு கொரியர் பண்ணுவோமா, இல்லை ஏதாவது ஊறுகாய் தொக்கு அது வியாபாரம் பார்ப்போமா, ஊறுகாய் தொக்கு தொட்டு நக்கு இதுதான் ஹெட்லைன் போட்டு சிக்கா மாமா மசாலா அது விற்போமா, இல்லை என்ன மசாலா வியாபாரம் வேணாம், ஊறுகாய் வியாபாரம், கருவாடு வியாபாரம், இல்லைன்னா வந்து தாடி வளர்க்குறது, சிட்டுக்குருவி லேகியம், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் எனக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் பார்த்து இதில் மாமா நான் லாபம் சம்பாரிச்சிருக்கேன்,
இந்த தொழிலை நீங்கள் பாருங்கள், நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன், எனக்கு ஆள் இல்லை, நீங்கள் பார்க்குறீங்களா மாமான்னு சொல்லி ஏதாவது ஒரு இதை சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். வேறு மாதிரி எதுவும் போட்டுறாதீங்க கமெண்டில். நல்ல தொழிலாக சொல்லுங்கள், அதை நான் ஃபாலோ பண்ண நான் தயார். உங்களை நம்பி தான் நான் இறங்குறேன். முழு மூச்சாக இறங்கி வெற்றி கொடியோட படையப்பா மாதிரி நான் வந்து நிற்பேன் கண்டிப்பாக. ஓகேவா? பாய்.